ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு சப்பாத்தி எப்படி தான் செஞ்சாலும் ரொம்ப ஹார்டாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தேன், எப்படி செஞ்சாலும் சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ செஞ்சாலும் நான் ஆயில் சேர்த்து செஞ்சாலும் சரி, ஆயில் சேர்க்காட்டியும் சரி, என்னோடய சப்பாத்தி எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இதில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டயட் சப்பாத்தி போடுறேன். இது வந்து ஆயில் சுத்தமாக சேர்க்காமல் நான் சேர்க்குறேன். ஏன்னா டயட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர் ஆயில் சேர்க்காமல் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த சப்பாத்தி செய்கிறேன். இதுவுமே கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், பூ மாதிரி. இதுக்கு 2 கப் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. பிணைஞ்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். ஒரு ஈர துணி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க, அல்லது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துட்டு நல்லா கைகளை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நம்மளோட கை சூடு மாவு மேலே எந்த அளவுக்கு படுதோ மாவு நல்லா மெருதுவாகும். அப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இந்த கைகளை வச்சு பிசையறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா மாவை நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஏதாவது வச்சு கொஞ்சம் இடிக்கணும். இதே மாதிரி நல்லா கைகளை வச்சு பிணைஞ்சி விட்டு இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, அப்படின்னாலும் சப்பாத்தி ஹார்ட் ஆகும். ரொம்ப அழுத்தாமல் கட்டையை வந்து லேசாக பிடிச்சிட்டு உருட்டுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி வந்து கெட்டியான மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சப்பாத்தி எப்பவுமே வந்து சாஃப்டாக வரும். சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறமா கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சப்பாத்தி போட்டுருங்க. சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா மேலே பாருங்கள் பப்புள்ஸ் சின்ன சின்னதாக வருது. அதை உடனே திருப்பி போட்டுருங்க. சப்பாத்தியை ரொம்ப அதிக நேரம் வேக விட்டிங்கனாலும் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாயிரும். அதனால உங்களுக்கு சப்பாத்தி வெந்தால் போதும். அந்தளவுக்கு ஒரு சப்பாத்தி வேக ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சப்பாத்தி வெந்துடும். ஓவர் குக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம டயட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹிந்திக்காரங்களாம் 1 வாரம் வச்சு கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆயில் சேர்த்து சப்பாத்தி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆயில் சேர்த்த சப்பாத்தியை எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை ஊற வைக்கலாம் மாட்டேன். நான் இப்போ உடனே சப்பாத்தி போட போகிறேன். இதையும் நல்லா கைகள் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ உடனே சப்பாத்தி தேய்ச்சி நம்ம போட்டுடலாம். இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க. அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி போட்டு வேக வச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் சப்பாத்தி வேக வைக்காதீங்க. சப்பாத்தியை ஓவர் குக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஹார்டாயிரும். இப்போ ஏற்கனவே இந்த மாவு பிணையும் போது ஆயில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலே கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.